அவசரப்படாதீங்க. உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு லைஃப் வரப்போகுது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம் தான். வெற்றிகரமான விஷயங்கள் இருக்க போகுது. குரு சுக்கிரன் சூரியன் 3 கிரகமும் 12ல் விரயத்தில் இருக்குது. விரயத்தில் இருக்கும்போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அந்த இடத்துல சுக்கிரனுக்கு எப்பவுமே 12 விரயத்தில் இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டு வாழ்க்கை, 5ஆம் இடம், அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் போன விஷயங்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது எதுவானா இருக்கலாம். நண்பர்கள், உறவுகள், திருமண வாழ்க்கை, எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம் அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அடுத்தது ராகுவோடைய 3ஆம் பார்வை குருவை மீது விழும்போது 10ஆம் இடம் வேலை, வெளிநாட்டு வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கொடுக்கும். விரயத்தில் இருக்குங்க, நிறைய இழப்பை சந்திக்க வைக்குமே, வலிகளை கொடுக்குமே. ஆல்ரெடி இந்த கடந்த ஒரு மாதமாகவே குழந்தை சம்மந்தமாக, முதல் குழந்தை, 2வது குழந்தை சம்மந்தமான விஷயங்களால் ஏமாற்றங்கள், தொழிலால் ஏமாற்றங்கள், இப்படி நிறைய கொஞ்சம் இருக்குது. ஆனால் அது சரியாயிடும், பயப்படாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களை விட பவர்ஃபுல்லான ஆள் யாருமே கிடையாது. ஏன்னா மிதுனத்துடைய பவர் என்னென்னா புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். தெளிவாக முடிவெடுப்பீங்க. 4 பேருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நபர் நீங்கள். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மேன் நீங்கள். அப்படிப்பட்ட நீங்கள் எமோஷனலாக லாக் ஆகக்கூடாது. இப்போ நான் சொல்ல போகிற சூட்சம ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டியூன் பண்ணி இறங்கி அடிச்சிங்கன்னு நீங்கள் வெற்றி அடைகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை, நினச்ச மாதிரியான ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்க போகுது, அமைய போகுது. சனி பகவானின் 3ஆம் பார்வை 11ஆம் இடத்தில் உள்ள புதனை பார்க்கும்போது 4ஆம் இடம், 8ஆம் இடம் வேலை செய்யும். வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அம்மாட்ட கொஞ்சம் ரொம்ப எமோஷன் ஆகாதீங்க. ஏன்னா அது எமோஷனாக பேச வைக்கும். இன்னும் சில பேருக்கு சுய ஜாதகத்தில் தசா புத்தி காலப்பக திசைலாம் இருந்ததுன்னா ரொம்ப கத்த வச்சிடும். அது கத்திட்டதுக்கப்புறம் ஏன் நம்ம இப்படி அம்மாட்ட பேசணும், இப்படி பேசியிருக்க வேண்டாமே அப்படின்னு கூட நினச்சி வருத்தப்பட வைக்கும். ஆனால் முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி திரும்ப நினைக்க வேண்டாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவுடைய எண்டில் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். அந்த விஷயம் எனக்காக நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக பணமோ பொருளோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சூட்சம ரகசியம் இருக்குது. அதனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வச்சுக்கக்கூடாது. ஆனால் நான் உங்களுக்கு கேட்குற விஷயம் உங்களுடைய வாழ்த்து. அதில் ரொம்ப முக்கியமாக இப்போ கோச்சாரத்தில் குருவின் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கிறது. 4ஆம் இடம் வீடு, வாகனம், சொத்துக்கள், இது சம்மந்தமான விஷயங்களில் ஏதோ பிரச்சனைகள், டென்ஷன் இதெல்லாம் போனாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். அதே மாதிரி ஒரு வீடு வாங்கணும் ரொம்ப வருஷமாக ட்ரை வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா குருவோட பார்வை 4ஆம் இடத்துல இருந்து சுக்கிரனோட கூடும்போது ஃபேவராக பாசிட்டிவாக ஏற்படுத்தி கொடுத்துடும். அசுரகுரு இருக்குது, அலைச்சலை கொடுக்குமே, கடனை ஏற்படுத்துமே, விரயத்தை கொடுக்குமே. இந்த அசுரகுருவோட தேவகுரு கனெக்ட் ஆக பார்த்து கொஞ்சம் எதிர்மறை நிலையை கொடுக்குமே. அப்படிலாம் எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி, பிரம்மாண்டமான வெற்றி, அந்த அமைப்பு அப்படியே உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். அந்த எதிர்மறை வலை, எதிர்மறை சிந்தனை முழுவதும் உங்களை விட்டு விலகி அந்த 5ஆம் இடம் மனசு ஸ்தானம் அப்படியே கனெக்ட் ஆகும். குழந்தையுடைய நிலை எதிர்மறையான வலையில் இருந்தாலும் அவங்க மீண்டு வந்துடுவாங்க. என்னங்க சொல்கிறீங்க, திருமண வாழ்க்கை இப்படி ஒரு சிக்கலான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு வீட்டில் பசங்களுடையது அப்படின்ற ஒரு மன உளைச்சல், ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கீங்க. ஆனால் அது எல்லாமே கிளியர் ஆக போகுது. உங்களுக்கு சாதகமாக பாசிட்டிவாக தான் அது ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எமோஷ்னலாக லாக் ஆகிடக்கூடாது. எமோஷ்னல் லாக் ஆகாமல் பார்த்துக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். எமோஷ்னல் லாக் ஆகிட்டிங்கன்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், மனசு ஸ்தானம், வீடு, வாகனம், சொத்துக்கள், இந்த 4, 5 நிலை எப்பயுமே ப்ரெஷரை கொடுக்குற மாதிரி தெரியும். ஆனால் அது உங்களுக்கு சாதகமான பலனை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமாக. அடுத்தது கேதுவோடைய நிலை 4ஆம் இடத்துல தாயார் ஸ்தானம், வீடு, வாகனம், சொத்து, 4ஆம் இடத்தை அந்த குரு பார்க்குது. ஆனாலும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்குது. குலதெய்வத்தை 2 நிமிஷம் நினச்சி பார்த்துட்டு தண்ணி குடிங்க. அது அதோட தாக்கத்தை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடும். குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தண்ணி குடிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா
குலதெய்வம்ன்றது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். காலபுருஷ தத்துவத்துக்கு 5வது வீடு. தண்ணி வந்து சந்திரன் காலபுருஷத்துக்கு 4வது வீடு. மிதுனத்துக்கு அது 2ன்ற குடும்பம். சூரியன்றது முயற்சி வெற்றி ஸ்தானம். இது ரெண்டுமே உங்களுக்கு பாசிட்டிவில் ஆக்டிவேட் பண்ணி பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ இவ்வளோ நாளாக வந்து மனசு சரியில்லை, மன ரீதியான விராக்தி, கவலை ஏற்படுது, தொடர்ந்து வலியை கொடுத்துக்கிட்டே இருக்குது, என்ன தான் பண்ணுறது, ப்ரெஷர் தாங்க முடியல. ஃபஸ்ட்டு நீங்கள் கூலாக இருந்தீங்கன்னா தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். ஏன்னா இங்கே 5ஆம் இடம், 3ஆம் இடம், 8ஆம் இடம், 3ன்றது முயற்சி அலைச்சல், 5ன்றது மனசு, 8ன்றது அவமானம். இந்த 3 விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஏதோ நம்மளுக்கு அவமானம் ஏற்பட்டுருமோ, நம்ம இவ்வளோ தூரம் மெனக்கட்டி இவ்வளோ திறமையாக இருந்து சில விஷயங்கள் நம்மளை கைவிட்டு போகுது. இப்படி எமோஷ்னலாக நீங்கள் லாக் ஆகக்கூடாது. எமோஷ்னலாக லாக் ஆகும்போது இன்னும் தாமதம், தடை, எதிர்மறை பலன்கள், எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுத்துடாதீங்க, தயவுசெய்து இடம் கொடுத்துடாதீங்க. வயிறு வலிக்கும் போதோ மனசு வலிக்கும் போது நீங்கள் நினைக்கிற விஷயம் குலதெய்வம், முன்னோர்கள், பூர்வ புண்ணியஸ்தானம், அதை தான் நீங்கள் அதிகமாக நினைக்கணும். அது நினைக்க 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 அந்த தன்மை தாக்கங்கள் எல்லாமே உங்களை முழுமையாக உங்களை விட்டு விலகி தெளிவான ஒரு விஷயத்தை நோக்கி போக வச்சிடும், தெளிவான பாதைகளில் கொண்டு போக வச்சிடும். அது முழுக்க முழுக்க எதிர்மறை வலைகள், எதிர்மறை சிந்தனைகள் எல்லாமே உங்களை விட்டு கிளியர் ஆகிடும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் அந்த பயம் வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கூடாது. இறைவன் இருக்கார் துணைக்கு, எல்லாம் நல்லது தான் நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, இறைவன் இருக்கார், அவர் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு, பாசிட்டிவான விஷயங்களை நடத்தி கொடுத்துருவாரு, அதனால் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும், முழுமையாக நான் நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருந்துட்டாலும் அது வந்து கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அந்த பயத்துக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது. உங்களுக்கு சாதகமான ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள். நீங்கள் வந்து குலதெய்வத்தை நினைவு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்த்தை வந்து இந்த நம்பருக்கு மெசேஜாக அனுப்புங்க. அந்த வாழ்த்து நீங்கள் எனக்கு என்னென்னா, நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தையை சொல்லும்போது எனக்கு அது மிகப்பெரிய ஒரு எனர்ஜியாக இருக்கும். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் வேறு எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.